உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் இன்னைக்கு சொல்லுகிறது. ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 28 verse 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சூப்பரான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நம்ம உண்மையாக இருந்தால் போதும். எனக்கு யாருமே இல்லையே, கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள உண்மை இருந்துச்சுன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். என்னை ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஓனராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு கணவனாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீங்களா, பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, எந்த விஷயத்திற்கும் உண்மை அவசியம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த தினத்தில் நம்முடைய குடும்பம் கட்டப்படணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேலை செய்கிறவங்க நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் கூட, ஊழியர்கள் கூட லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அதுக்கு மேலே என்னங்க, வரதட்சணைன்ற ஒரு விஷயம் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கறது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், மிகுந்த கவனமாக இருக்கணும். அது உங்கள் குடும்பத்தை அழிச்சிடும். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டோடனே அவங்க தேவைகளுக்காக கொடுக்கணும் முயற்சி பண்ணுவாங்க. வாங்கிடாதீங்க, உண்மையாக இருங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வேதம் சொல்லிக்கிறது, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை அவர் ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாராம். அதனால் நான் பேசுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஃபோனில் பேசினாலும், நீங்கள் நேரில் பேசினாலும், யார்கிட்ட என்ன பேசினாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு எந்த வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேலையில் ஒரு உண்மையாக இருங்க. உங்கள் போகிற சபைக்கு உண்மையாக இருங்க. உங்கள் ஊழியக்காட்ட உண்மையாக இருங்க. மற்ற நபர்கள்ட்ட பேசுகிறதுல உண்மையாக இருங்க. உங்கள் மனைவிகிட்ட உண்மையாக இருங்க. உங்கள் கணவன்கிட்ட உண்மையாக இருங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட உண்மையாக இருங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உண்மையாக இருங்க. உங்கள் ஓனர்ஸ்கிட்ட உண்மையாக இருங்க. உங்கள் வேலைகளை உண்மையாக இருங்க. எல்லா விஷயத்திலும் உண்மை என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வேதம் சொல்லிக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்கள், உண்மையாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும். ரொம்ப கஷ்டம், நம்ம நினச்சா முடியவே முடியாது. நம்ம உண்மையாக இருக்குன்னு நினைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக கஷ்டம். நம்மளால் உண்மையாக இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம மாம்சம். அப்போ இதில் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த யோவான் 14:6 அழகாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். பாருங்கள், ஏசப்பாவுடைய வழியில் நாம் இருக்கும்போது நமக்குள் உண்மை வரும். ஏசப்பாவுடைய வழியில் நாம் இருக்கும்போது தான் உண்மை வரும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை உண்மையாகும். நான் உண்மையாவேன். நான் உண்மையாக மாறும்போது என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த நாளில் நான் ஜெபம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், ஆராதனை செய்கிறேன், அதெல்லாம் செகண்டரிங்க. ஆனால் வேதம் எதிர்பார்க்கிறது, ஏசப்பா எங்கே இருக்கிறார்? உண்மையாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவர் இருப்பார். உண்மையாக இல்லாத இடத்துல அவர் இருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் நிச்சயம் இருக்கவே மாட்டார். உண்மையாக இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். அவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் உண்மையாக இருக்கணும். அவரோடு கூட இருக்கிற ஆசிரியர்கள் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும். அதனால் எல்லாருமே மிகுந்த கவனமாக இருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வேலையில் டாக்டர்ஸாக இருக்கிறீங்களா, உண்மையாக இருங்க. நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறீங்களா, உண்மையாக இருங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கிறீங்களா, உண்மையாக இருங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, உங்களுடைய ஸ்டடி சக்ஸஸாக அமையணுமா, நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உண்மையாக இருங்க. மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. மற்ற பசங்கள்கிட்ட பொண்ணுங்கள்கிட்ட பேசாதீங்க. மற்றவர்கள்ட்ட பாவமான சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கிற இடத்துல உட்காராதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தக்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வசனத்துக்கு நேராக வைத்துக்கொள்ளுங்க. நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, எதிர்கால சந்ததிக்கு அது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உண்டாக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஜெபிக்கலாமா?
பரிசுத்த அன்பு தகப்பனே, நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இந்த வார்த்தையின் பிரகாரமாய் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ சகல விஷயங்களிலும் அவர்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உழைத்தும் பலன் பார்க்க முடியாது, கொடுத்தும் பலன் பார்க்க முடியாது, பிரயாசப்பட்டும் பலன் பார்க்க முடியாது. உண்மையாக இருந்தால்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ற பலனை பார்க்க முடியும். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கடந்து சென்று அற்புதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.